ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பொதுவாக மகரம் அப்படிங்கிறது சனியுடைய ராசி, உழைப்போட அடையாளம். மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இறுதி வரைக்கும் என்ன வசதி இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தேவையானதை அவர்களே செஞ்சுக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. அதாவது குறைந்தபட்சம் அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை அவங்களே நிறைவேற்றிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னும் ஷார்ப்பாக சொல்லப்போனால் மற்றவர்களோட தயவு வாழக்கூடாது, அதாவது மற்றவர்களுடைய தயவில் வாழக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே சார்ந்துக்கணும். வயசான வரைக்கும் நம்மளோட தேவைகளை நாமளே பூர்த்தி பண்ணிக்கணும், நம்மளோட வேலைகளை நாமளே செஞ்சுக்கணும். அதே போல் என்ன தான் வசதி இருந்தால் கூட இந்த ஓய்வு எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இதுதான் மகர ராசியோட அடிப்படை குணம். எல்லாருக்கும் அப்படி இருக்குமானா கிட்டத்தட்ட 95% அப்படி தான் இருக்கும். இந்த குணம் இல்லாத அவங்க மகர ராசியில் பிறந்தார்கள்னா அவர்கள் நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளவங்க. ஏன்னா உழைக்கணுங்கிறத மட்டுமே தான் அடையாளங்கிறதுனால அதுக்கு நம்ம மகர ராசியை சொல்லுவோம். இப்போ நம்ம மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். 5ஆம் இடத்துல இதுவரைக்கும் இருந்த குரு அவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சிருப்பாரா அப்படின்னா குடும்பமான வரைக்கும் நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கிறது தான் முயற்சி பண்ணியிருப்பார். அதனால் 7.5 சனின்னு ஒன்று, அதை தாண்டி ராகு கேதுக்கள், இதெல்லாம் அடையாளங்களையும் தாண்டி குருவால் எந்த அளவுக்கு செய்திருக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்திருப்பார். ஆனால் இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி ராசிக்கு 6ஆம் இடத்துல வருது. ராசிக்கு 6ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பெரிய அளவுக்கு பலன்களை செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. 6ங்கிறதே நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 6ஆம் இடம்ங்கிறது வேலை தான் முதல்ல நம்ம எடுக்கணும், வேலை தான் எடுக்கணும். அப்போ வேலை அப்படின்னு எடுக்கும்போது தொடர்ச்சியாக இடைவிடாத அளவுக்கு அவங்க வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாக்கப்படுறாங்க. அடுத்து இது வரைக்கும் வேலை கிடைக்காமல் இருந்தவர்கள் இப்பொழுது நிறைய பேருக்கு வேலை கிடைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இன்னொரு வேலையும் சேர்த்து செய்யக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகும், அல்லது அதுக்கான வாய்ப்பு உருவாகும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு கடனை உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கடனை உருவாக்கி கொடுப்பார் அப்படிங்கிறது நம்மளை நிர்பந்தத்தில் உருவாக்க வச்சு தேவையில்லாத கடன் உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னு யோசிக்க வேணாம். வேலைக்கோ தொழிலுக்கோ ஒரு முதலீட்டுக்காக நீங்கள் இது வரைக்கும் யார்ட்டையும் எதிர்பார்க்காத அளவுக்கு சில கடன்கள் உங்களுக்கு எதிர்பார்த்து கிடைக்காமல் இருந்த கடன்கள் இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறது தான் இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய குரு உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, பொதுவாக 6ஆம் இடத்துக்கு குரு வரும்போது நிறைய செலவுகள் ஓரளவு அதிகரிக்கும். இதை நம்ம மறுக்க முடியாது. செலவுகள்னால் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வருவாயை நம்பி அந்த வருவாயை அப்படியே சம்பாரித்து பிரித்து கொடுத்துட்ருக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகும். ஆனால் அதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அப்படி இருந்தால் தான் அதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறுது. அதனால் தயவு செய்து எந்த வேலை கிடைத்தாலும் நம்ம படிப்புக்கு, நம்ம தகுதிக்கு, நம்ம பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, அதுக்கான வருவாய் கிடைக்கல, அதுக்கான ஸ்டேட்டஸ் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு எந்த எதிர்பார்ப்பும் வைத்து கொள்ளாமல் எந்த வேலை கிடைத்தாலும் இருக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது என்ற முடிவோடு நீங்கள் வேலைக்கு போகும்போது இந்த 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு அதுவே பரிகாரமாக மாறிவிடுவார் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். அடுத்தது 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் உள்ள நிறைய பொருள்களை பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இன்னும் சொன்னால் சுருக்கமாக சொல்லப்போனால் எலக்ட்ரிக்கல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி ரிப்பேர் வரும். எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு நிறைய செலவை உருவாக்கி வைப்பார் அப்படிங்கிறதுனால ரொம்ப பார்க்கணும். அடுத்து 5ஆம் இடத்துக்கு இது 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் வழியில் நிறைய செலவுகளை உருவாக்கி கொடுப்பார். செலவுகள் இந்த இடத்துல கல்வி செலவுகளாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதற்காக சில இடங்களில் கடன் வாங்க நேரம், இதை எல்லாமே அடுத்து திருப்பி கொடுத்துடலாங்கிற நல்ல நோக்கத்தில் வாங்கணும். ஏன்னா இதுவரை 7.5 சனியில் இருந்தவங்க இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே சனி பயிற்சி ஆகிறதுனால இந்த 7.5 சனியிலேருந்து விடுபட்டதுனால இப்போ வாங்கக்கூடிய கடன் உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி இட்டு செல்லும். அப்படிங்கிறதுனால இந்த 6ஆம் இடத்து குருவை பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. மகர ராசியை பொறுத்தவரை குரு 12க்கும் 3ஆம் இடத்துக்கும் உரியவர். அப்போ இந்த குரு பயிற்சி 6ஆம் இடத்துக்கு வரும்போது வெளிநாட்டு நோக்கி வேலைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உள்ள பல பேருக்கு இந்த ஆண்டு அதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா 3 அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா அது ஒரு பயணத்தை குறிக்கக்கூடிய இடம். 12 அப்படிங்கிறது அதுவும் ஒரு பயணத்தை குறிக்கக்கூடிய இடம். 6ங்கிறது வேலை வாய்ப்பை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்படிங்கிறதுனால வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்வதற்காக தொடர்ந்து முயற்சி பெற்றிருக்கிற பல பேருக்கு இந்த குரு பயிற்சி அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குங்கிறதுனால வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கைகூடுங்கிறத மனசில் வச்சுக்கணும்.
மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட பார்வை ராசிக்கு 2ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் அந்த 3 இடங்களில் அந்த பார்வை கிடைக்கிறது. குரு வந்து இருக்கிற இடம் சரியில்லை என்றால் கூட பார்வை செய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே நல்ல இடங்களாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அது நல்ல விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும். மகர ராசிக்கு குருவோட பார்வை ராசிக்கு 2ஆம் இடமான கும்பத்தில் கிடைக்குது. அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல உங்களுடைய வருவாயை சொல்லக்கூடிய இடம். இதுவரைக்கும் சரியான வருவாய் இல்லாதவர்கள் கண்டிப்பாக வந்து 7.5 சனியில் வெவ்வேறு விதங்களில் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கி இருப்பாங்கள்ல. இப்போ 7.5 சனியும் விலகி 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வையும் கிடைக்கிறதுனால இதுவரைக்கும் வருவாய் இல்லாமல் இருந்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நேரடி வருவாய், கூடவோ குறைச்சலோ ஒரு நேரடி வருவாயை இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்போ வருவாய் வந்து கையில் வரும்போதே பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஓரளவுக்கு வந்து கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அடுத்தது வந்து குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு அமைப்பும் கிடைக்கும். அதையும் கடந்து குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள், சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவசியமான பொருட்களை கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்போம்ல, அவர்கள் கூட பார்த்திங்கன்னா அந்த நெருக்கடியிலேருந்து கடந்து வந்து தேவையான பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கி வைக்கிறதுக்கான வசதி ஏற்படும். இன்னும் வந்து மகர ராசிக்காரங்க பல பேர் வந்து ஓரளவு வரக்கூடிய வருவாயை மிச்சப்படுத்தி நகைகள் அந்த மாதிரி விஷயங்களில் முதலீடு பண்ணுவதற்கும் இந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது சில குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வருடம் வந்து குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சிறிய குழந்தைகள் வந்து சரியாக படிப்பில் ஆர்வம் செலுத்தாமல் விளையாட்டு அந்த மாதிரி தன்மையில் இருந்ததுன்னா இனி வந்து அந்த பிள்ளைகள்லாம் நல்ல வந்து கல்வியில் தீவிரமாக கவனம் செலுத்தி நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைகள் ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு இருந்தால் கூட அவர்களும் பார்த்திங்கன்னா அதிலிருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வாய்ப்பு மகர ராசிக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உருவாக்கி கொடுக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து குருவோட பார்வை மகர ராசிக்கு 10ஆம் இடத்துல கிடைக்கிறது. சொந்தமாக தொழில் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் இல்லையா? அப்போ தொழிலில் வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சுயதொழில் செய்கிறவங்க பல பேர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தால் கூட கடன்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு பணத்துக்கு பற்றாக்குறையில் கடனை உடனெலாம் வாங்கி அதிகமாக போட்டிருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், லேபருக்கு தகுந்த ஆர்டர்கள் கிடைக்காததுனால வேறு வழி இல்லாமல் என்ன இழுத்துட்டு மூட முடியாது இல்லையா? அதனால் பல போராட்டங்களுக்கு இடையில் வந்து அவங்க இந்த தொழிலை வந்து நடத்திட்டு இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க தொழில்கள் எல்லாம் தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள் எல்லாம் விட்டு வெளியில் வந்து தொழில்கள் நல்ல உச்சநிலையை அடையக்கூடியதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த குரு பயிற்சி உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறாங்கல்ல, சோஷியல் ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லை, தொழில் துறையும் சரி சமூகத்திலையும் சரி இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து செய்யும் தொழிலில் வந்து ஒரு நல்ல நிலையை அடைவாங்கங்கிறத தாண்டி சமூகத்தில் அவர்களுக்கான ஒரு அந்தஸ்து வந்து திரும்பவும் பழைய நிலைக்கு அவங்க எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு சமூகத்தில் ஒரு புதிய அந்தஸ்து கிடைக்கும். செல்வாக்கு பெற்ற மனிதர்களாக வலம் வருவதற்கு இந்த 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு வந்து அதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். குருவோட பார்வை மகர ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் கிடைக்கிது, 12ஆம் இடத்துக்கும் கிடைக்கிது. 2ஆம் இடம் அப்படிங்கிறது நேரடி வருவாய், 12ஆம் இடம்ங்கிறது விரயம் அப்படின்னு எடுப்போம் இல்லையா? இதை தாண்டி இன்னும் ஒன்று ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அப்போ தொழில் செய்பவர்களுக்கு, ஏன்னா இந்த இடத்துல 2ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் 3ஐயும் சேர்த்து குரு பார்க்கறதுனால அவர்களுக்கு தொழில் ரீதியாக வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய நிதி உதவி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வெளிநாட்டு நிறுவனங்களோட ஆர்டர்கள் கிடைக்கும். 2 எப்படி பார்த்தாலும் வெளிநாட்டிலேருந்து இவர்களுக்கு தேவையான அளவுக்கு நிதி வந்து சேர்கிற அளவுக்கு ஒரு ஆர்டர்களோ தொழில் வாய்ப்புகளோ கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இவங்க உறவினர்கள் அல்லது இவங்க ஒரு வீட்டில் வந்து தந்தையோ இல்லை தந்தைக்கான மகனோ இவர்கள் வெளிநாட்டிலேருந்து சம்பாரித்து இந்த குடும்பத்துக்கு அனுப்பக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நேரடி வருவாயை உருவாக்கி கொடுக்கும். 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் ஒரு நல்ல ஸ்டேட்டஸை உருவாக்கி கொடுக்கும். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டிலேருந்து பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு வசதி கிடைக்கும். இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த குருவோட பார்வை செய்கிற இடங்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறதுனாலையும் இந்த சனி பயிற்சி 7.5 சனி விலகி இப்போது வந்து நல்ல சனி ஏற்பட்டிருக்கிறதுனாலையும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எல்லா வகையிலும் நல்ல பலன்களையே கொடுக்கும்போது தான் நாம் தெரிஞ்சுக்கணும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.